சகர் சாப்பாட்டுக்கு பிரியாணி செய்ய போறோம். மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. அதுவே தெரியாம உட்காந்துட்டீங்களா? பீஃப் பிரியாணி. அது எங்க மச்சான் ஸ்பெஷல். சாப்பாடு தங்கச்சி செய்யுது. வாய் அடிக்கிறவங்க ஓரமா போய் பாருங்க. தங்கச்சி ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லிட்டாங்கல்ல, தள்ளுமா தள்ளுமா. நாளைக்கு வருங்க கொழுந்தியா, மச்சான் வராம இருங்க. இதே மாதிரி கொழுந்தியாக்கும் வந்து இலக்கி கொடுத்துட்டு உட்காரணும். மீன் பொழிச்சு இல்லைன்னா மீன் பொழிச்சு செஞ்சு தர மாட்டேன். பயமா இருக்கு லைட்டா. அப்படிதானா? உங்க வீட்டுக்கார ஓதுனது எப்படியா? அரிசி போடும்போது ஓதுறாரு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஆமா, கறி போடும்போது அண்ணன் ஓதுறாரு, இறக்கும் போது ஓதுறாரு சிக்கன் கிரேவிக்கு. பொண்டாட்டி மானத்தை காப்பாத்துறாங்க. நீ எங்கம்மா போயிருந்த நேத்து? தங்கச்சி கிட்ட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கொஞ்சம் கம்மி சீக்கிரங்களா காய்ச்சலாமா? ஃபேமிலியோட வெளியே கூட்டு போடாம பிரியாணி சூப்பரா சாமா கூட்டு போக சொல்லுங்க. நானும் கண்டென்ட் போடுறேன். பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லுக்கா. என்னக்கா அடிக்கிறாரு பாத்தீங்களா? அவன் வந்து பாத்தீங்களா வந்தா மட்டும் பத்தாது. தீவுக்கெல்லாம் கூட்டு போடுவோம் பாருங்க. நல்லா இருக்கு. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. காரம் தான் கம்மி, மித்தபடி நல்லா இருக்கு. ஓ இல்லை, அரிசி போடும்போது கரெக்டாயிரும். இந்த பிரியாணிக்கு என்ன பேர் வைக்கலாம்? பத்தாது. அந்த லெமனோட அந்த ஒரு இது வரல, தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். அது ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்து வெளியே இருங்க. சாஜர் நான் புரிஞ்சாதியா தூக்கி பிடிங்க லைட்டா தண்ணி. அப்பதான் பின்ன கறி சக்கையா போட்டா இதுல அடிச்சதுக்கு அப்புறம் அரிசி தண்ணி போடுங்க. பழி வாங்குறாரு பாத்துக்கங்க. நல்ல பொண்டாட்டி. என்ன ஒரு தங்கச்சி உங்க
இந்த கொழுப்புனால தான் டேஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல போறாங்க. இந்த கொழுப்பு வந்ததுங்களா? பார்த்தா மட்டன் மாதிரியே இருக்கு மிஸ். பீஃப் மாதிரி இல்ல, மட்டன் மாதிரியே இருக்கு. பீஃப் மாதிரியே தோணுது. ஆமா, எல்லாத்தையும் தான் சொல்றேன். தின்ன முடியாது. ரொம்ப டம்ளர் சிஸ்டர் என்ன டயர்ட் ஆயிட்டீங்க? ஜப்பார் பாய் பிரியாணி மாதிரி சபீர் பாய் பிரியாணி மாதிரி. சபீர் பாய் பிரியாணி வச்சு ஃபேமஸ் ஆக போறாரு. ஜப்பார் பாய் மாதிரி துபாயில போய் கடை வைக்க போறாரு. துபாய் போற கடை வைக்கிறாங்க. ரெடி பாய். திருப்பூர் சபீர் பாய்னு பேர் வாங்கிக்கலாம். அது துபாய் எனக்கு திருப்பூர்ல செட் ஆகாது. இல்ல, அவரே துபாய் ஜப்பார் பாய் நீங்க திருப்பூர் சபீர் பாய்னு பேர் வாங்கிக்கலாம். அவ்வளவு ஒர்த்தபிள் இல்ல இல்லையா? துபாய் எல்லாம் தூரம் இருக்காது. அதனால சப்புன்னு இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நான் அப்படியே யோசிச்சேன். இந்த பொள்ளாச்சிக்கார பிள்ளைய மாதிரி ஒன்றா போட்டுருப்பாங்க. இவளுக்கா ரூபினா ரூபிசினா ஊத்தி விடுறீ. ஏய் பிரியாணி நல்லா வராது. ஊத்திங்க. தட்டு மட்டும் வரும். எத்தனை கிளாஸ் ஊத்தணும்? எனக்கு தான் வரணும். கட் பண்ணி சரியா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஒன்பது 18 ஊத்தணும். சரியா? ஏன் எங்க ஆண்டி இவ்வளவு கோவமா இருக்காங்க? ஆண்டிக்கு அவன் கண்கள் அடிச்சாராமா. ஏங்க அடியா வீட்டுல? ஏங்க வீட்டுல அடியா? அடிச்சாரா? மாமா இருக்கீங்க. வா டேஸ்ட் பார்க்கணும். இவங்களே சாப்பிட்டு துப்பிட்டக்கா. கை எனக்குக்கா துப்பிட்டேன்டி. துப்புனா பரவாயில்ல, கறி தான். பத்தாச்சம்மா? 12 தான். இந்த 4 ஊத்துனா போதும். இதெல்லாம் கொழுப்பு. எப்படி மதக்குது? எஸ். மச்சான் இடிக்கி. பிரியாணி இல்லை. பீஸ் போட்டு அடக்கிட்டு தான் அங்க வாங்கிக்க. ஒரு பீஸ் மச்சான் கையில போனா வராதுக்கா. ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க. நைஸா புடி அடக்கிட்டோம். அப்படியே உருவி தட்டு விட்டுங்கறே. ஒரு வாய் வாங்கியாச்சு தட்டு விட்டுங்கற அவ்வளவுதான். அம்மா குடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு பட்டா. ஆக்கா ஆயோ சாப்பிட்டு சங்கடப்படும். பிரியாணி தம்மு போட்டீங்களா? ஒரு பிரியாணி செய்ய எத்தனை பேர்? பிரியாணி தானே இத்தனை பேர். பிரியாணி மட்டும் தானா? கேளு. பிரியாணி மட்டும் மாட்டா? பிரியாணி, மஞ்சூரியன், பெப்பர் சிக்கன். அதுக்கா இல்ல ரைஸ்ல பிரியாணி, ஒயிட் ரைஸ். ரசம் நெட் போட்டு